வணக்கம் நேயர்களே. இது ஷர்மிளா டாக் இஸ் நாட் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு மூத்த ஊடகவியலாளர் திரு செந்தில்வேல் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். ஓபிஎஸ்ஸுக்கும் இபிஎஸ்ஸுக்கும் நடுவுல தர்ம யுத்தம் 1.0 நடக்கும் பொழுது திடீர்னு வித்யாசாகர் வந்து 2 பேரையும் கைகோர்த்து சேர்த்து வச்சாரு அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ பியூஷ் கோயல் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. தேர்தல் களம் பரபரப்பா இருக்குது. இன்னைக்கே இபிஎஸ்ஸையும், டிடிவியையும் இணைச்சு என்டிஏ கூட்டணியில டிடிவி வந்து அபிஷியலா சேர்ந்திருக்கிறாரு அப்படிங்கிற அனௌன்ஸ்மென்ட் வருது. இத எப்படி பார்க்குறீங்க? இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். தமிழ்நாடு அரசியலில் பாரதிய ஜனதா கட்சி, குறிப்பாக அஇஅதிமுக விவகாரங்களில் பாஜக எந்த அளவிற்கு மத்தியஸ்தம் செய்கிறது, நாட்டாண்மை செய்கிறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் இதை நம்ம பார்க்க முடியும். இது ஒரு விருப்பம் இல்லாத கட்டாய திருமணம் மாதிரி தான் சொல்றாரு. நீங்க சில இந்த திரைப்படங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. கட்டாயம் பண்ணி மிரட்டி, உங்க அப்பா அம்மாவெல்லாம் நாங்க தான் பிடிச்சு வச்சிருக்கோம். நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலாம். அந்த பொண்ணு அழுதுகிட்டே உட்கார்ந்திருக்கும் மணமேடையில பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி தான் இன்னைக்கு டிடி தினகரன் முகம் இருந்துச்சு. யாரையோ கடத்தி வச்சுக்கிட்டு கட்டாயம் பண்ணி இந்த கல்யாணத்தை பண்ற பொண்ணு மனநிலைமை அவர் இருந்தாரு. நீங்க கவனிச்சீங்கன்னா அவர்ட்ட எப்பவுமே ஒரு ஸ்மைல் இருக்கும். அவர்ட்ட ஒரு புன்னகை இருக்கும் அவருடைய முகத்துல. இன்னைக்கு அது டோட்டலி மிஸ்ஸிங். அது மட்டுமல்ல, அதை தாண்டி நீங்க உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா, அவர் வந்து இன்னைக்கு காலையில பேசும்போது கூட, நாங்கள் எங்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகங்களை எல்லாம் மறந்து, மன்னித்து அப்படிங்கிறாரு. நீங்க ஒரு எலெக்ஷன் கூட்டணிக்கு முந்தின தினம் வரைக்கும் அந்த காயங்களோட ஒருத்தர் இருப்பார்னா, அப்ப அது கட்டாய திருமணம் மாதிரிதான் அது. அப்புறம் அவர்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க செய்தியாளர்கள். யார் முதலமைச்சர் வேட்பாளர்? உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார்? அப்படின்னு சொன்ன உடனே, அவர் வந்து இந்த கிராமங்கள் எல்லாம் வயசான பாட்டி மாட்ட வீட்டுக்காரர் பேரை கேட்டீங்கன்னா சொல்ல மாட்டாங்க. திருப்பதியில நிப்பவராம் தன்னானே தானே அஞ்சோட 2ம் சேர்த்தா அவரு வேறு தானே அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து அது உங்களுக்கே தெரியும் தானே அப்படிங்கிறாரு. நீங்க அதை சொல்றதுக்கு கூட அவர் என்ன செய்றாரு? அவர் விரும்பல. அவருக்கு மனசுக்கு வந்து அது என்ன இல்ல. அப்ப நீங்க இப்படியான ஒரு கூட்டணி நீங்க என்னன்னு யோசிப்பீங்க? சோ இப்படித்தான் அது இருக்குது. ஆனால் வலிந்து கட்டாயப்படுத்தி, மிரட்டி, உருட்டி, அந்த குறிப்பாக அந்த இரட்டலை தொடர்பான வழக்கு, அதெல்லாம் காட்டி மிரட்டி இந்த கூட்டணிய கொண்டு வந்து வச்சிருக்குது பாஜக. அது எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்ப்போம். வழக்கு வந்து பிப்ரவரி முதல் வாரத்துல வந்து ஹியரிங்க்கு வருது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு ஆமா. பக்கம் பாத்தீங்கன்னா, துரோகத்துக்கு நோபல் பிரைஸ் குடுக்கலாம்னா, அது இபிஎஸ்க்கு தான் குடுக்கலாம் அப்படின்னு சொன்னவரு, இபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளரா ஏத்துக்கிறதுக்கு பதிலா தூக்குல தொங்கிருவேன் அப்படின்னு சொன்னவரு, இன்னைக்கு எங்களுக்குள்ள இருக்கிறது பங்காளி சண்டை தாங்க. அதெல்லாம் பரவால்ல அப்படிங்கிற அளவுக்கு பேசுறாரு. இந்த பங்காளி வந்து சேர்ந்துட்டாரு. இன்னும் பெரிய பங்காளிகள் ஓபிஎஸ், சசிகலாலாம் இருக்கிறாங்க. ஓபிஎஸ்ஸியோடைய மகன் ஓபி ரவீந்திரநாத் போய் பியூஷ் கோயல சந்திச்சாரு அப்படின்னு செய்திகள் இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ் வருது. சோ மற்ற பங்காளிகளையும் கொண்டு வந்து சேர்ப்பதில் பாஜக முனைப்பு காட்டுகிறதா? அதுல வந்து ஓபிஎஸ் பொறுத்தளவுல ஏன்னா ஏற்கனவே நீங்க வந்து போன முறை அமித்ஷாவை டெல்லியில் சென்று சந்தித்து விட்டு எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு பேட்டி அளிக்கிறார். அந்த பேட்டியில ஓபிஎஸ் சேர்த்துப்பீங்களா அப்படின்னு செய்தியாளர் கேட்கும்போது கடுமையா மறுப்பு தெரிவிக்கிறார். இல்லங்க எத்தனை வாட்டிங்க உங்களுக்கு சொல்றது அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அதன் பிறகு அதே இடத்துல வந்து டிடி தினகரன் குறித்த கேள்வி வருகின்ற பொழுது அதெல்லாம் நாங்க விரைவில் உங்களுக்கு அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நகர்றாரு. அது கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு பதில சொல்லுவார். நீங்க வந்து அவரை நான் சேர்த்துக்க மாட்டோம்னு சொல்ல மாட்டாரு. அப்போ நம்ம எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவுல டிடிவி தினகரனோட அலையன்ஸ் வச்சுக்கிறதா அவருக்கு எந்த பிரச்சனையும் இருந்ததா தெரியல, இருக்கிறதாவும் தெரியல. மாறாக இவரோட ஓபிஎஸ் உள்ள கொண்டு வரதுல அவருக்கு ஒரு சிக்கல் இருப்பதாக நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிடிவி தினகரன் இன்னைக்கு தனி கட்சி. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அவர் தனியா வேற ஒரு சின்னத்துல குக்கர் சின்னத்திலேயே வந்து நிப்பாரு. ஆனா ஓபிஎஸ் அப்படி இல்ல. ஓபிஎஸ் வந்து என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனியா கட்சி ஆரம்பிக்கல. அவர் இப்ப வரைக்கும் தன்னை அதிமுகவுடைய ஒரு ஒண்ணாத்தான் அவர் வந்து கிளைம் பண்றாரு. அப்ப அவர் உள்ள வந்தா கூட அஇஅதிமுக ரெட்டலை சின்னத்துல அவர் போட்டிடுவாரு. அப்ப நாளைக்கு என்னைக்குனாலும் இவங்க நமக்கு தலைவலி. சசிகலா அம்மையாரை பொறுத்தளவுல அவங்க வந்து இன்னமும் நான் தான் அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் அவங்க மனசுக்குள்ளேயே ஒரு கோட்டையை கட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த கட்சியை பொறுத்தவரை அதிமுக அவங்க தான் பொதுச் செயலாளர். அவங்க தன்னை ஒரு வாழும் ஜெயலலிதாவாகத்தான் நினைச்சிட்டு இருக்காங்க பாவம். அதனாலதான் சொன்னாங்க, கண்ணு கெட்டிய வரை தூரம் வரை எதிரிகளே இல்லை என்று திமுக நினைக்கிறது. அவர்கள் என்னை மறந்து விட்டார்கள் அப்படிங்கிறாங்க. நமக்கே பாக்குறதுக்கு ஓகே பாவமா தான் இருக்கு, என்ன பண்றது? ஏன்னா அப்படி வாழ்ந்தவங்க இல்ல. ஒரு காலத்துல வந்து அவங்க கண் அசைவுக்கும் அவருடைய கை சொடுக்கிற்கும் ஒட்டுமொத்த அரசாங்கமும் அதிகாரிகளும் ஆடினார்கள். இன்னைக்கு யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்ட பொழுது ஒரு விரக்தி, ஒரு வாழ்ந்து கெட்ட ஜமீன்தார் மாதிரியான ஒரு மனநிலை தான் இருக்கிறாங்க. அதனால அவங்களை நீங்க வந்து அதிகாரம் கொடுத்துட்டீங்கன்னு வைங்க. இப்ப நீங்க சார்ஜ் இல்லாத செல்போன் அப்படின்னு வச்சுக்கோங்க, திருப்பி கொண்டு போய் சார்ஜ் போட்டீங்கன்னா அது என்ன ஆகும்?
அப்ப அப்ப அந்த செல்போனுக்கு சார்ஜ் ஊட்ட வேண்டாம் அப்படின்னு யார் நினைக்கிறா? எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு. ஓபிஎஸ்ஐயும் திருமதி வி கே சசிகலாவையும் எந்த அளவிற்கு உள்ள கொண்டு வர அவர் சம்மதிப்பாரு அப்படிங்கிறது இந்த நிமிடம் வரைக்கும் கூட டவுட்டா தான் இருக்குது. பார்க்கலாம். அது அது முதல்ல இன்னொரு பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓபிஎஸ் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு சப்பார்டினேட்டா வந்துருவாரு. நீங்க டிடிவி தினகரன் ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமிக்கு சப்பார்டினேட்டா வரமாட்டாரு. அதனால அவர் நான் தனி கட்சி, நீ ஒரு கட்சி, நான் ஒரு கட்சி, அவ்வளவுதான் அப்படிங்கிற மனநிலைக்கு அவர் அப்படி போயிட்டாரு. என் கட்சி சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ நான் தான் தலைவன், அந்த மனநிலைக்கு போயிடுறாரு. திருமதி வி கே சசிகலா அம்மையாரால நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி சப்பார்டினேட்டா வாழ்க்கையில ஒருபோதும் அவங்களால போக முடியாது. நமக்கே அந்த அதுல இருக்கிற சிரமம் புரியுது. என் காலில் விழுந்து பதவி வாங்கிய உன் கீழ் நான் இருக்கணுமா அப்படிங்கிற மனநிலைக்கு கண்டிப்பா போவாங்க. அப்போ அவங்க நிச்சயமா அவங்க வந்தா என்னவாதான் வருவாங்க, அவருக்கு தலைமைக்கு தான் வருவாங்க. அவருக்கு தலைமைக்கு வர்றதுக்கு அவர் விட மாட்டாரு. சோ அதனால அந்த சிக்கல் அங்க நீடிக்கும். சசிகலா அம்மையாரை பொறுத்தளவுல அதிமுகவுக்குள்ள இவங்களும் கூட்டு வர போறது இல்ல. எடப்பாடி பாஜகவும் அவங்களை பெருசா, ஏன்னா அவங்களுக்கு பெரிய செல்வாக்கு இருப்பதாக பாஜகவும் நினைக்கல. இப்ப ஓபிஎஸ் பொறுத்தளவுல கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பலாப்பழம் சின்னத்துல அவர் 2வது இடத்துக்கு வந்துட்டாரு. அதிமுக 3வது இடத்துக்கு போச்சு. 4வது இடத்துல இருந்த நாம் தமிழருக்கும் 3வது இடத்துல அதிமுகவுக்கும் சில ஆயிரம் வாக்குகள் தான் வித்தியாசம். அந்த அளவுக்கு அவர் தள்ளிட்டாரு. அப்ப அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது அட்லீஸ்ட் அப்படின்னு அவங்க வந்து புரியுது பாஜகவுக்கு. டிடிவி தினகரன் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தனித்து நின்றே அவர் வந்து ஓரளவுக்கு தன்னுடைய செல்வாக்கு நிரூபிச்சாரு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிரூபித்தாரு. இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது சசிகலா அம்மையார் இந்த வெளியில வந்து இந்த 4 வருஷத்துல அவங்க அப்கோர்ஸ் 4 ஆண்டு தேர்தலை நிக்க முடியாது. அதை தாண்டி அவங்க வந்து கட்சியாகவோ இதாகவோ தன்னுடைய செல்வாக்கையும் எங்கேயுமே அவங்க நிரூபிக்கல. அதற்கான வாய்ப்பே கிடைக்கல இல்லையா அவங்களுக்கு. அப்ப அவங்க வந்து அவங்களை எப்படி எடுத்துப்பாங்க? ஜெயலலிதா அம்மையாருடைய தோழி, ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது அதிகாரத்தில் இருந்தார் அப்படிங்கறத வச்சே இன்னமும் நீங்க வந்து நினைச்ச முடியாது. அதை சொல்லியே இவங்களை வந்து ஆளுமை செலுத்த முடியாது அவர்களால். அதனால அவங்களுக்கு இடம் இருக்கிறதுங்கிறது ஒரு சிக்கல் தான். கடந்த சட்டமன்ற தேர்தல்ல பாத்தீங்கன்னா இபிஎஸும் ஓபிஎஸும் சேர்ந்து இருந்தாங்க. டிடிவி வெளியில இருந்தாரு, பெருவாரியான வாக்குகளை பிரிச்சாரு. டிடிவி கூட இருந்திருந்தாருன்னா அந்த சட்டமன்ற தேர்தல்ல ஈஸியா ஜெயிச்சிருக்கலாம். டிடிவி தான் வந்து ஸ்பாய்லரா இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு டேபிள்ஸ் வந்து அப்படியே மாறி இருக்கு. டிடிவி உள்ள இருக்கிறாரு, ஓபிஎஸ் வெளியில இருக்கிறாரு. இதனால் வந்து இன்னும் ஏதாவது அதிமுகவுக்கு வந்து லாபமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இது டோட்டலா பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? ஆமா. இப்ப அதான் 5 மார்க் ஏறுனதுன்னா 5 மார்க் இறங்குன மாதிரி தான். அது ஒரு சிக்கல் தான். ஒன்று நீங்க சுட்டி காட்டுறது. இன்னொரு சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க மேல வந்து டக்குன்னு இணைஞ்சிடலாம் தோழர். தலைவர்கள் வந்து டக்குன்னு கையை தூக்கி ஒரு போஸ கொடுத்துடலாம். கீழே இணைவார்களா அப்படிங்கிறது இருக்குல்ல. முந்தின நாள் வரைக்கும் கீழே வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, கட்டி உருண்டிருப்பாங்க, சண்டை போட்டிருப்பாங்க. ஏய் இருடா உன்னை என்ன பண்ற பாடுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன், தலைவர் என்ன சேர்த்துட்டாங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில 2 பேரும் டீ கடையில பார்த்து நண்பா எப்படி இருக்கேன்னு அது நடக்காது. இப்ப கீழே ஜெல் ஆகிறதுக்கு ஒரு இயல்பான ஒரு சூழலோ தேவையோ இருக்கும். இப்ப இந்தியா கூட்டணி வந்து ஆன்டி பிஜேபிங்கிற இடத்துல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, இந்தியா கூட்டணி தேர்தல் நேரத்தில் உருவான கூட்டணியே கிடையாது. அது போராட்ட களங்களில் ஒன்றிணைந்த கூட்டணி. இயல்பா வந்து போராட்ட களத்துல அவங்க நினைக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் ஒன்னா போராட்ட களங்கள்ல அப்படியே ஒண்ணா சேர்றாங்க. சேர்ந்து அந்த போராட்ட களங்களில் ஓரணியில் இணைந்து பாஜக நம்மளாம் ஒன்றுபட்டு எதிர்க்க வேண்டும் என்று சொன்னவர்கள் தேர்தல் களத்திலும் ஒன்றுபட்டு வர்றாங்க. அது வந்து கீழே மெர்ச் ஆயிடுச்சு இயல்பா. ஆனா இது அப்படி இல்ல. முந்தின நாள் வரைக்கும் நீங்க சண்டையை போட்டுட்டு தேர்தல் களத்துல போய் நிக்கும் போது அது ஒரு அவங்க சேர்ந்தாலுமே அவங்களுக்கு அது இடத்தை தான் கொடுக்கும். ஒரு பெருத்த நெருக்கடியை கொடுக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இதை தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சி நீங்க ரொம்ப கவனிக்கணும். பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இன்றைக்கு 2ஆ உடைஞ்சு நிக்குது. அதுல அன்புமணி ராமதாஸ் அந்த பக்கம் நிக்கிறாரு. ஐயா ராமதாஸ் எந்த பக்கம் நிக்க போறாருன்னு தெரியல. சோ அதுவுமே ஒரு சிக்கல் தான். டிடிவி இன் ஓபிஎஸ் அவுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அன்புமணி ராமதாஸ் இன் ராமதாஸ் அவுட். வெளியில இவங்க உள்ள அவங்க வெளியே. சோ முழுமையான பாட்டாளி மக்கள் கட்சியாக, முழுமையான அஇஅதிமுகவாக அப்படி அவங்க இன்னமும் இல்ல அப்படிங்கிறது கண்டிப்பா செட்பேக் தான். செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவிலிருந்து பிரிஞ்சு வந்து தாவேகாவில இணைஞ்சோன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. நிறைய அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள்லாம் வந்து தாவேகாவில இணைய போறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா செங்கோட்டையனுக்கு பின்னால யாரும் வந்து சேர்ந்ததாக தெரியல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா விஜய் தான் முதல்ல நான் தான் சிஎம் கேண்டிடேட், கூட்டணி ஆட்சி, ஆட்சியில் பங்கு அப்படின்னு மாநாடு போட்டு அறிவிச்சாரு. ஆனா அவர் பக்கம் யாருமே போகல. சின்ன கட்சிகள் கூட போகல. இன்னைக்கு பிரேமலதா அவர்கள் கூட என்டிஏல இணைவாங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் செய்திகள்லாம் நம்மளால பார்க்க முடியுது. விஜய் தனித்து விடப்பட்டாரா? என்னதான் கணக்கு, அரசியல் கணக்கு? பாஜக ஏன் இவ்வளவு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கு?
இன்னைக்கு டிடிவி வந்து இணைஞ்ச மாதிரி விஜய் விரைவில் வந்து இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க இந்த செந்தில் ஒரு படத்துல ஒரு காமெடி பண்ணுவாரு. நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுவாரு, நான் அந்த மலைய தூக்க போறேன்றுவாரு. மலைய தூக்க போறேன், மலைய தூக்க போறேன்னு ஊரே கூட்டி வச்சுருவாரு. ஊர்ல அப்படியே சொல்றான், மலைய தூக்கலைன்னா அவ்வளவுதான் நீ கொன்றுவேன். கண்டிப்பா நான் தூக்குவேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஊருக்கு நடுவுல போய் உட்காந்து இப்படி உட்கார்ந்து கூடாது. உட்கார்ந்து சொல்லுவாரு, ரைட். இப்பவும் நான் சொல்றேன், நான் மலைய தூக்க ரெடி. எல்லாரும் சேர்ந்து அந்த மலையை தூக்கி என் கையில வாங்க, நான் தூக்குறேன் அப்படிம்பாரு. ஏய், ஏன்னா இது பித்தலாட்டமா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து மலையை தூக்கி உன் கையில வச்சா நீ தூக்குவியா? அவனை வச்சு வெளுவெளுன்னு வெளுப்பாங்க. அந்த மாதிரிதான் விஜயோட ஸ்டேட்மெண்ட். என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் என் கூட கூட்டணிக்கு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு கூட்டணி அமைச்சர்ல பங்கு தரது யாரு? ரைட்டுப்பா, நீ எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வச்சிருக்க? அதெல்லாம் கேட்காதீங்க. நான் தான் அடுத்த முதலமைச்சர். நீ எத்தனை தேர்தலை சந்திச்சிருக்க? அதெல்லாம் கேட்காதீங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து மலையை தூக்கி வச்சீங்கன்னா நான் தூக்கிடுவேன் மாதிரி. நீங்க எல்லாரும் வந்தீங்கன்னா நான் முதலமைச்சர் ஆகுவேன். நாங்க வந்து உன்னை முதலமைச்சர் ஆகிறதுக்காக இத்தனை வருஷமா கட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம். நீ உன்னுடைய தனிப்பட்ட செல்வாக்கு என்ன என்று நிரூபித்திருக்கிறாயா அப்படிங்கிற கேள்வியை திரு விஜய் அவர்களை விட மூத்த அரசியல்வாதிகள், களத்தில் நீண்ட காலம் இருப்பவங்க கேட்பாங்கல்ல. நீங்க வாங்க, ஒரு எலெக்ஷன் நில்லுங்க. இப்ப நாளைக்கே விஜய் வந்து ஒரு 25-30 நிரூபிச்சு காட்டுறான்னு வைங்க. ஒரு வாதத்துக்கு அது நடக்க போறது இல்ல. வாதத்துக்கு சொல்றேன். அவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டுமே தம்பிகள். அதுக்கு ஒரு 25% நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா மத்த கட்சிகள் யோசிக்கும். பரவாயில்லப்பா, 25% நிரூபிச்சிருக்கிறாரு. இப்ப நம்ம எல்லாம் போனா செங்கோட்டையன் இன்னைக்கு 34%ன்னு சொல்லியிருக்காரு. போல அதுல எனக்கு செங்கோட்டையன் மீது கொஞ்சம் வருத்தம் தான். அதாவது ஒரு சீனியர் பொலிட்டீஷியன் அவர் வந்து விஜய மகிழ்விக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்ட பொழுது ஒரு 54% சொல்லணும். சீனியர். அது என்ன கருமியத்தனம், கஞ்சத்தனம்? நீங்க எத்தனை வருஷம் சீனியர்? சந்தோஷப்படுத்துமே விஜய். அப்பா 54% அப்படின்னு எடுத்துக்கிட்டு வரல. அதுல 34%. சொல்றதுதான் சொல்றீங்க. அடிங்க சும்மா. சொல்றது என்ன காசா பணமா அப்படிங்கிற மாதிரி தானே. இது எல்லாமே என்னன்னா, அதோட நீங்க வந்து அகைன் நான் சினிமா ஏன் சொல்றேன்னா, விஜய் பேசினாலே எனக்கு சினிமா ஞாபகத்துக்கு வந்தது. ஒரு படத்துல போயிட்டு இந்த ஒரு ஒரு பிச்சைக்காரர் கேரக்டர்ல இருக்கிற போய் பிச்சை எடுக்க போறாரு. கேட்பாரு, மகாராசா நீங்க தான் பெரிய மகாராசா. நீங்க வந்து இந்த என்ன இந்த ராசா அந்த ராசா அப்படின்னா இவர் டக்குனு உடனே ஏப்பா அவனுக்கு ஒரு 100 ரூபா போடு அப்படிம்பாரு. உடனே இவரு ஐயோ நீங்க வந்து மகா தர்ம பிரபு, நீங்க தான் கடவுளே இறங்கி வந்த மாதிரி இருக்கு. எப்ப ஒரு 500 ரூபா போடு அப்படிம்பாரு. இப்படியே இவர் சொல்ல சொல்ல அவன் பாராட்டிக்கிட்டே போவான். எப்ப அந்த வீட்டு பத்திரத்தை எடுத்து போட்டிருப்பான் பாரு. ஐயோ இவன் கிறங்கி விழுந்துறான். நீங்க போச்சு, உங்களுக்கு நான் கோயில் கட்ட வாழும் தேவை எல்லாம் சொல்லி முடிச்ச உடனே சரி போயிட்டு வரட்டான்னு கிளம்புவாரு. ஐயா இன்னையா 100 ரூபா நீங்க 500 ரூபா நீங்க வீட்டு பத்திரத்தை எல்லாம் ததா சொன்னீங்க. நான் பேசாம ஒண்ணு போடாம போறீங்க. கவா நீ என்ன சொன்ன? என்னைய மகாபிரபு தெய்வம்னு சொன்ன. எனக்கு ஒரு சந்தோஷம். நான் 100 ரூபா தாரேன்னு சொல்லும்போது உனக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சதா? உன் வார்த்தையால எனக்கு ஒரு சந்தோஷம், என் வார்த்தையால உனக்கு ஒரு சந்தோஷம். அவ்வளவுதான். மத்தபடி நீயும் எனக்கு தரல, நானும் உனக்கு தரல. நீ 100 வயசு வாழ்வேன், நான் 100 வயசு வாழ்ந்த போறேன் அவர் கேட்பாரு. நீ மகாபிரபுன்னு சொல்ல, நான் அதனால மகாபிரபு ஆயிட்டேனா? கோடீஸ்வரன் நான் கோடீஸ்வரனா? அதெல்லாம் இல்ல இல்ல. நீ சொன்னது பொய், நான் சொன்னது பொய். 2 பேருக்கும் ஒரு சந்தோஷம் கிடைச்சதுல அந்த மாதிரி இது வந்து என்னன்னா 2 பேருக்கும் ஒரு பரஸ்பர சந்தோஷம் தான். 34%, 54%. நீங்க தான் முதலமைச்சர், நீங்க துணை முதலமைச்சர். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. கடந்த 2022 தேர்தல் ஒட்டி ஒரு அமைச்சரவை பட்டியல் வெளிவந்துச்சு. அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்தா எனக்கு அவ்வளவு சிரிப்பா இருக்கு. அது வந்து அண்ணாமலைன்னு நினைக்கிறேன். அண்ணாமலை முதலமைச்சர் வேட்பாளர். சரிங்களா? யூடியூபர், நான் பேரை இது வரைக்கும் சொன்னது இல்ல, அதனால இங்கேயும் சொல்ல விரும்பல. சில யூடியூபர்ஸ் அப்ப வந்து நான் நியூஸ் எயிட்ல இருக்கும்போது அந்த யூடியூபர்ஸ் தான் எனக்கு எதிராக பயங்கரமா வீடியோ எல்லாம் போட்டாங்க. அதுல ஒரு யூடியூபர் வந்து இவன் தான் நிதி அமைச்சர், இவன் சட்ட அமைச்சர், இவன் கல்வி அமைச்சர் பிரிச்சுக்கிட்டாங்க. அவங்களே பிரிச்சு காடெல்லாம் போட்டு ஏங்கப்பா சரி நமக்கு என்ன, நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே. அந்த மாதிரி விஜய் வந்து அந்த மாதிரி தான் இது. அதனால செங்கோட்டையன் நீங்க யோசிச்சு பாருங்க. அவர் ஊர்ல ஈரோட்ல மீட்டிங் போடுறாரு. குறைந்தபட்சம் செங்கோட்டையன் பேரை சொன்னாரா விஜய்? கட்ட கடைசியா யாரும் ஞாபகப்படுத்துறாங்க, ஏங்க ஒரு ஜீவன் இங்க நிக்குங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளை நம்பி வந்திருக்கு, ஏன் அவர் பேரை கூட சொல்லலாம். அப்படி செங்கோட்டையன் அவர்களுக்கு நன்றி, அவ்வளவுதான். இன்னும் பலர் இது போல் வருவார்கள். எல்லோரையும் இந்த இயக்கம் பார்த்துக்கொள்ளும். அவ்வளவுதான், முடிச்சிட்டாரு. அல்ல இது வந்து எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இது தொடரும். இந்த மாதிரியான நகைச்சுவைகள் எல்லாம் நம்ம பாத்துக்க வேண்டியதான். இவங்களுக்கு இத்தனை பெர்சன்டேஜ், அவங்களுக்கு இத்தனை பெர்சன்டேஜ், அவங்களுக்கு இத்தனை பெர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. பட் யதார்த்தம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த யதார்த்தத்துல இருந்து மக்கள் வந்து அணுகுவாங்க. ஒரு ஒரு வலிமையான கூட்டணியை கட்டி எழுப்பியது போன்ற ஒரு தோற்றம் இப்போதைக்கு ஏற்படலாம். அது நம்ம இன்னும் பொறுத்து இருந்து பார்ப்போம். அது எவ்வளவு தூரம் வந்து அதை வந்து எடுத்துட்டு போறாங்க. நான் சொன்ன மாதிரி களத்துல அது மெர்ஜ் ஆகுமா அப்படிங்கறதுதான் பெரிய கேள்வி. அப்ப விஜய் இப்ப தனியா தான் நிப்பாரு, ஒரு ஸ்பாய்லரா தான் இருப்பாரு. இதுதான் வந்து இனிஷியல்ல இருந்து பிளானா இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல கூட்டணிக்குள்ள இழுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? விஜயை பொறுத்தவரை தனியா தான் நிப்பாரு.
விஜய் வந்து கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு மிக 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 குறைவு. நான் உறுதியா நம்புறேன். என்ன விஜய் அடிப்படையில அப்படி சொல்றீங்க? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய்க்கு கொடுத்திருக்கக்கூடிய டாஸ்க் அவருக்கு வந்து முடிஞ்ச அளவு சிறுபான்மை ஓட்டுகளை பிரிக்கணும். இப்ப நீங்க விஜய் பாஜக கூட்டணிக்கு வந்துட்டான்னு வைங்க, திமுகவுக்கு இன்னும் எளிது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் பாஜக வேணாம் என்று நினைக்கக்கூடிய தமிழ்நாடு மக்கள் நாடாளுமன்ற மக்களவை தேர்தல்ல 40க்கு 40 தொகுதிகளிலும் திமுகவுக்கு வாக்களித்தார்கள். அந்த 40 தொகுதிகளுக்குட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள், ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 6 சட்டமன்ற தொகுதி. அதுல கணக்கு பண்ணி பார்க்கின்ற பொழுது 211 தொகுதிகளில், சட்டமன்ற தொகுதிகளில் திமுக தான் லீடிங், முன்னிலை பெற்றிருந்தது 211 தொகுதிகள்ல. அதன் பிறகுதான் முதலமைச்சரை வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்னு ஒரு இடத்துக்கு நகர்றாரு. அந்த நம்பிக்கை அந்த தேர்தல் கொடுச்சு திமுக. அப்போ விஜயும் அந்த பக்கம் போயிட்டாருன்னா இன்னும் ஈஸி திமுக இருக்கு. ஓகே டன்னு, பாத்தீங்களா விஜய் பிஜேபியோட ஆளு, சொன்னோமே கேட்டீங்களா, எல்லாரும் நம்புனீங்களா அப்படிங்கிற ஒரு பரப்புரை செய்யப்படும். அப்போ திமுகவின் மீது ஒரு பெரும் நம்பிக்கை ஏற்படும். கரெக்ட், ஸ்டாலின் தான் உறுதியாக இவரு மோடியை எதிர்க்கிறார், அமித்ஷாவை எதிர்க்கிறார் அப்படிங்கிற தளத்துல இருந்து மக்கள் வாக்கு இந்த பக்கம் வந்துடும். அதனால அது மோடிக்கு அமித்ஷாவுக்கு தெரியும். அதனால மோடி அமித்ஷா அதை விரும்ப மாட்டாங்க. மோடி அமித்ஷா என்ன நினைப்பாங்கன்னா, நீங்க தனியா நில்லுங்க மிஸ்டர் விஜய், நாங்க உங்களுக்கு கொஞ்சம் குடைச்சல் கொடுக்குற மாதிரி கொடுக்குறோம், எல்லாம் ஒரு ஆக்ட் தான், நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீங்க அழுகுற மாதிரி அழுவுங்க. அதை பார்த்து இறக்கப்பட்ட மக்கள் ஏதாவது ஐயோ பாவம் விஜய், இந்த பாஜக அவரை என்ன பாடுபடுத்து பாத்தீங்களா அப்படின்னு நினைச்சு ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் ஓட்டு போடுவாங்க. அதுதான் முக்கியம். அந்த ஓட்டு திமுகவுக்கு போற ஓட்டு. திமுக ஓட்டை பிரிக்க நீங்க அதிமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் ஒருபோதும் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டார். திமுகவுக்கு வாக்களிக்கும் மனநிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் ஒருபோதும் பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டார். அப்ப திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கக்கூடியவர் ஒருபோதும் பாஜக இருக்கக்கூடிய அதிமுக அணிக்கு வாக்களிக்க போவதே இல்லை. அப்ப திமுகவுக்கு இதனால ஏதாவது சேதாரமா? இல்ல. இப்ப திமுகவுக்கு போகக்கூடிய வாக்குல கொஞ்சத்தை சேதாரத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா, பாஜக அல்லாத பாஜகவையும் எதிர்க்கக்கூடிய அல்லது எதிர்ப்பது போன்று நடிக்கக்கூடிய ஒரு அணி இருந்தா திமுகவுக்கு போகக்கூடிய ஓட்ட கொஞ்சத்தை நம்ம இங்க வந்து மடை மாற்றலாம். பாக்குறவங்களுக்கு 2 சாய்ஸ். எப்பா ஆன்டி பிஜேபி டிஎம்கேவும் இருக்கு, ஆன்டி பிஜேபி விஜயும் இருக்கு அப்படின்னு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தலாம். ஏற்படுத்தினா அதுல கொஞ்சத்தை வந்து விஜய் பக்கம் தள்ளலாம் அப்படின்னு தான் பாஜக நினைக்குது. ஆனால் அப்படி ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதா இது வந்து தாவேகாவும் பாஜகவும் நடத்தக்கூடிய ஒரு நாடகம் அப்படின்னு நீங்க சொல்றது உண்மையா இருந்தா, விஜய் நேரத்துக்கு வந்து தீவிரமாக பாருங்க, கொள்கை எதிரி எனக்கு எவ்வளவு குடைச்சல் கொடுக்குறாங்க அப்படின்னு பேசி இருக்கணுமே. இந்த நிமிஷம் வரைக்கும் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. அப்ப அவர் வந்து ஒரு ஆன்டி பிஜேபி போர்ஸ்னு எப்படி நம்புவாங்க? மக்கள் வந்து விஜய் ஒரு கோழை, ஒரு தொடநடிகை, அவர் பேச மாட்டேங்கிறாருன்னு தானே சொல்றாங்க. எஸ், அதுதான் நானும் சொல்றேன். இப்ப என்ன பிரச்சனைனா, நீ வா சண்டைக்கு, நீ என்னை திட்டு, அப்பதான் நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டா தான் மக்கள் நம்புவாங்கிறதா பாஜக ஸ்கிரிப்ட். பட் விஜய் அதற்கு தயாராக இல்லை. ஏன்னா இந்த வேலைக்கு இவர் சரிப்பட்டு வர மாட்டாருமாங்கல்ல, அந்த மாதிரிதான் விஜய். அப்ப அவரால அவருக்கு அது முடியாது, அவருக்கு அது தெரியாது, அவரால் அது என்ன செய்யாது, வராது அவருக்கு. அப்ப அந்த திமுகவை எதிர்த்து அவ்வளவு தீவிரமா பேசுறாரு, பாஜகவை எதிர்த்து. திமுக எதிர்ப்பது கொள்கை அடிப்படையில் இல்ல தோழர், நல்லா புரிஞ்சு. அவரே அதை சொல்லிட்டாரு. திமுகவுக்கு எங்க சண்டையா அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு வார்த்தை சொன்னாரு. திமுகவின் மீது அவருக்கு வேறு ஏதோ தனிப்பட்ட விரோதமும் குரோதமும் இருக்கிறது. ஐ எம் ஷுவர். நீங்க பெரியாரை ஏற்றுக்கொண்ட ஒருவர், அண்ணாவை ஏற்றுக்கொண்ட ஒருவர், அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட ஒருவர் எப்படி திமுகவோட முரண்படுவார்? அப்கோர்ஸ் நீங்க அதிமுகவும் பெரியாரையும் அண்ணாவையும் அம்பேத்கரையும் ஏற்றுக்கொண்ட கட்சின்னு சொல்லலாம். ஆனா அதிமுக கூட திமுகவை திட்டங்களின் அடிப்படையில் அல்லது வேற ஏதாவது பாலிசிஸ் அடிப்படையில் நீங்க வந்து கொள்கையின் அடிப்படையில் எதிர்க்க முடியுமான்னு எதிர்க்க முடியாது. நிர்வாக அடிப்படையில தான் 2 பேருக்கும் முரண். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இவர் அந்த இடத்துக்கு நகர்றாரு என்று சொல்லிக்கிற பொழுது இதுல இன்னொன்னு இருக்கு. இப்ப நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு இப்படி வர பாஜக எதிர்ப்பை விஜய் கடுமையாக பேசினால் பாஜக இவ்வளவு மோசமான கட்சியா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய மக்களை விட்டுருங்க, ஓரளவுக்கு ஒரு தரப்பு மக்கள் கரெக்ட் தான்ப்பா, அப்ப திமுக சொல்றது உண்மைதான் போல இருக்கு, பாஜக இவ்வளவு மோசமான கட்சி போல இருக்கு அப்படிங்கிற புரிதல் வந்து, பாஜக இவ்வளவு மோசமான கட்சி, அந்த கட்சி தமிழ்நாட்டில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது. விஜய்க்கு ஓட்டு போடலாம் தான், ஆனா விஜய்க்கு ஓட்டு போட்டு நிச்சயமா அவர் ஆட்சிக்கு வர போறது இல்ல, முதலமைச்சர் ஆக போறது இல்ல. அந்த ஓட்டு பிரியும். அப்படி பிரிஞ்சா அது ஏதோ ஒரு இடத்துல
பாஜக அதிமுகவுக்கு சாதகமா போயிடும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வாட்டி திமுகவுக்கு ஓட்டு போடுவோம்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னு வைங்க. அது விஜய்க்கு திருப்பி செட்பேக். அப்ப விஜய் என்ன நினைக்கிறாரு, நான் வந்து நடக்க போறது சட்டமன்ற தேர்தல். நான் ஆன்டி பிஜேபி ஸ்ட்ராங்கா பேசினேன்னா அது எலெக்ஷன் டயத்துல திமுகவிற்கு சாதகமாக போயிடும். அதனால நான் பேச தயாரா இல்ல. அப்ப என்னதான் பண்றது? இப்ப பாஜகவை நீங்க எதிர்க்கிறீங்கிறத எப்படி நம்ப வைக்கிறது? நான் உங்களை அடிக்க மாட்டேன். வேணா நீங்க என்னை அடிச்சுக்கங்க. சிம்பத்தி வரட்டும். என் மேல இறக்கம் வரட்டும். பாவங்க அவரு. மோடி ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா? அமித்ஷா ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா? நல்ல மனுஷன். பாஜகங்கிற வார்த்தையவே சொல்லல. அவரை போய் இந்த பாடுபடுத்துது இந்த பாஜக அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் பேர் ஓட்டு போடலாம்னு நம்புறாங்க. யாரு? மோடி, அமித்ஷாவும். தமிழ்நாடு மக்கள் மிக தெளிவானவர்கள். இந்த டிராமா எல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த டிராமா எல்லாம் நல்லா புரியும் அவங்களுக்கு. அவர்கள் ஏமாற தயாராக. திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். காங்கிரஸ் தரப்புல இருந்து சில சலசலப்புகள் இருந்தாலும் ஐ திங்க் அதை கடந்து வர முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் தீவிரமாக ஒரு எதிர்க்கட்சி ஒரு மெகா கூட்டணியை அமைக்கணும் அப்படின்னு களத்துல இறங்கி போராடுறது என்னவோ பாஜக தான். அதிமுக கூட அதுக்கான ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கெடுற மாதிரியோ முயற்சி எடுக்கிற மாதிரியோ தெரியல. பாஜக தான் இறங்கி போராடுறாங்க. என்ன ஸ்டேக்ஸ் இருக்கு பாஜகவுக்கு 2026? இல்ல பாஜகவை பொறுத்தவரை அவங்களுக்கு 2026 தேர்தல் நோக்கமே இல்ல தோழர். அவங்க வந்து ஒரு 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 மாநிலத்தை குறி வச்சாங்கன்னா 25 ஆண்டுகளுக்கு கழித்து அந்த மாநிலத்தில் ஆட்சி அமைக்கணும்னா 25 வருஷம் வேலை செய்வாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப தெளிவா வேலை செய்வாங்க. அவருடைய நோக்கம் என்பது 2031 இங்கே கூட்டணி அமைச்சரவையிலாவது பங்கெடுப்பது. நல்லா புரிஞ்சுங்க. ஆட்சி கூட கிடையாது. கூட்டணி அமைச்சரவையிலாவது பங்கெடுப்பது. லைக் மகாராஷ்டிரால ஏக்நாத் ஷிண்டே வச்ச மாதிரி 2036 தனித்து ஆட்சி அமைப்பது பாஜக. அதுக்கு அதை எப்ப ஆரம்பிக்கிறது? திடீர்னு போய் பண்ண முடியல. அதற்கான வேலை தான் இப்பொழுது இருந்தே அவர்கள் தொடங்குகிற வேலை. இப்ப நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. நான் பலமுறை சொல்றேன். நீங்க தேர்தல் முடிவுகள் வருகின்ற பொழுது அதை நீங்க உணர்வீங்க. இந்த தேர்தலில் பாஜகவுக்கு இருக்கக்கூடிய ஒற்றை இலக்கு என்ன தெரியுமா? தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 3வது பெரிய கட்சியாக பாஜக வர வேண்டும் என்பது மட்டும்தான் அவங்களுக்கு இலக்கு. அப்ப அதுக்கேற்ற மாதிரி சீட்ஸ் வாங்குவாங்க. ஒரு 30 சீட்டு குறையாம வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 30 சீட்டு வாங்கி ஒரு 15 சீட்லயாவது ஜெயிச்சிட்டோம்னா நாம தான் 3வது பெரிய கட்சியா இருப்போம் அப்படின்னு அவங்க ஒரு உள்ளூர் அப்படி ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது. அவங்க கூட்டணி வந்து வெற்றி பெற்றாலும் அல்லது அவங்க கூட்டணி தோற்றாலும் அவங்க 3வது பெரிய கட்சியா வருவாங்க அப்படின்னு அவங்க வந்து என்ன செய்றாங்க, நினைக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய எண்ணம். சோ இந்த நம்பிக்கை ஏற்படுத்திட்டு எங்களுக்கு கணிசமான வாக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினால் 2031 கூட்டணி அமைச்சரவைங்கிறத ரொம்ப இறுக்கி அந்த இடத்துக்கு நிறுத்திடுவாங்க. 2036 தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்துக்கு தமிழ்நாட்டை கொண்டு போய் விடுவாங்க. இதுதான் அவங்களுடைய திட்டம். சோ இதுக்கான வேலை தான் 2026 அவங்க செய்யறது. அவங்க 2026 தேர்தல் அவங்களுக்கு நோக்கமே இல்லை. 2031க்கும் 36க்கும் இப்ப அடித்தளம் இட்டு கொண்டிருக்கிறாங்க. அவங்க குழி தோன்றாங்க. எதுக்கு குழி தோன்றாங்கன்னு உங்களுக்கு தோணுது? அது அஸ்திவாரம் போடுறதுக்கு. அதனால நம்ம என்ன செய்யறோம்னா, குழி தோன்றாங்க, அஸ்திவாரம் போடுறதுக்குள்ள அதுல மண்ணள்ளி போட்டு மூடிருங்கன்னு கொண்டு போய் மண்ணள்ளி போடுறது எதுக்குன்னா அவங்க வந்து எந்த இடத்துல அஸ்திவாரம் போட்டுறோம்னு கொண்டு போய் நம்ம அதுல மண்ணள்ளி போட்டுறோம். எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி அமைஞ்சுகிட்டு இருக்கு எதிர்த்தரப்புல. நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக, பாஜக, ஒரு செக்ஷன் ஆஃப் பாமக, தேமுதிக, அமமுக, ஐஜேகே, தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாரும் இப்போ ஒரு அணியில இணைஞ்சிட்டாங்க. திமுகவுக்கு இது பின்னடைவுன்னு பாக்குறீங்களா? இல்ல இதனால திமுக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு பாக்குறீங்க? இல்ல, நான் வந்து சவாலா இருக்குன்னு சொல்றேன். களம் சவாலாக இருக்கும். நான் அதை முதல்ல இருந்தே சொல்றேன். நீங்க ஜஸ்ட் லைக் நான் வந்து என்னுடைய விருப்பம், என்னுடைய யதார்த்தம் அப்படின்னு நான் 2 சொல்லுவேன் தோழர் எப்பவுமே. என்னுடைய விருப்பம் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்க வேண்டும். மீண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆக வேண்டும். இது என்னுடைய விருப்பம். யதார்த்தமும் அதுதான். அதுதான் நடக்க போகுது. ஆனா அது ரொம்ப ஈஸியா இருக்குமா அப்படின்னா அப்படி இல்லை. அதுக்கு கொஞ்சம் போராடணும். களம் கடினமானதாகத்தான் இருக்கும். நான் அப்படித்தான் அதை புரிஞ்சுக்கிறேன். அதிமுக, பாஜக, பாமக அணில இப்ப டிடிவியும் இணைந்திருப்பது, தேமுதிகவும் ஒருவேளை இணைந்தால் போட்டி வந்து வலுவா இருக்கும். போட்டி வலுவா இருக்கும். களம் ரொம்ப டஃப் ஃபைட் இருக்கும். அந்த டஃப் ஃபைட்ல நிச்சயமாக ஸ்டாலின் அவர்கள் வெல்லுவார். மீண்டும் முதலமைச்சர் ஆவார். அதுல மாற்று கருத்து இல்ல. பட் பின்னடைவான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக பின்னடைவு இல்லை. அதை நான் உறுதியா சொல்லுவேன். ஒருபோதும் ஸ்டாலினுக்கோ திமுகவுக்கோ இது பின்னடைவல்ல. ஆனால் போட்டி கடுமையாகிறது அப்படிங்கிற யதார்த்தத்தை நான் வந்து விருப்பின்றி நான் வந்து பதிவு செய்யறேன். பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். நன்றி.